ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஸ்டியாக ஒரு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீமை விட நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இந்த சீசனுக்கு மாம்பழம் ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். இப்போ மாம்பழ சீசன் வந்து முடிய நேரத்தில் இருந்தாலும் மாம்பழத்துடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சீசனுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ அதுக்காக ஒரு 2 நல்லா பழுத்து மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாம்பழம் நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருந்தனால நான் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 மாம்பழத்துக்கு ஒரு 75 கிராம் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து மில்க் மேடும் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், அதுக்காக தான். இது எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2 மாம்பழத்துக்கு 75 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேடு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பாதாம், அதாவது ஒரு 25 கிராம் பாதாம், 25 கிராம் வந்து முந்திரி, ரெண்டுமே வந்து நல்லா ஊற வச்சு பாதாம் வந்து தோலை வந்து நல்லா நீக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் அளவு பால். இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன். இந்த அளவுகள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் வந்து நைட் டைமில் ஊற வச்சு எடுத்துங்க. அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு பாதாம் வந்து தோல் நீக்கி எடுத்துடலாம். இந்த மாம்பழம் ஐஸ்கிரீமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கணும். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் வந்து நல்லா வந்து சூடு வந்து அமங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சியில் வந்து சேர்க்கணும். சூடோடு வந்து சேர்த்துடக்கூடாது. இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நம்ம வந்து தோல் நீக்கி வச்சுருக்கோம்ல பாதாம், அதுக்கப்புறம் வந்து முந்திரியை வந்து ரெண்டுமே தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் ஆடையோடு அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம அதிகமாக வந்து அந்த லிக்விடு பதம் வரணும் அப்படின்னா நம்ம அதிகமாக தண்ணி ஆகட்டும் பாலாகட்டும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அங்கங்கே கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நல்லது தான். ஏன்னா ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குல்ஃபி ஐஸ் பொதுவாக சாப்பிடும்போது அங்கங்கே வந்து அந்த நட்ஸ் ஐட்டம் கடிப்படும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதே போல் தான் இதுவுமே. இப்போ பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தோம்ல அது கூட வந்து நம்ம சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துங்க. மாம்பழத்தில் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் சர்க்கரை சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து மாம்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூட நான் அந்த பால் மீதமான பால் சேர்க்கல. ஏன்னா நம்மளுக்கு நல்ல அரைப்பட்டை கிடைக்கணும், அதுக்காக தான். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த முந்திரி பாதாம் வந்து லைட்டாக அந்த கொரகொரப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த மாம்பழம் நல்லா வந்து சூப்பராக அரைஞ்சு கிடைச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்தில். இதுக்கப்புறம் இது கூட வந்து நான் எடுத்து வச்சுருக்க மில்க் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேடு, இதுவுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுட்ரு, மில்க் மேடு இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கூட அந்த மாதிரி இருக்காது. இது நல்லா இந்த மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மீதமாக இருக்க பாலுமே நான் வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் செய்யக்கூடிய அந்த பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோல்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூப் மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கூப் மாதிரி எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழத்தினுடைய பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது நீங்கள் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து மதியம் போல் செஞ்சுருந்தேன், ஒரு 12 ஈவினிங் போல். சூப்பராக வந்து நல்ல செட் ஆகி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஏர் டைட்டாக தண்ணி எதுவுமே போகாத அளவுக்கு. சப்போஸ் வந்து பாக்ஸ்லாம் வந்து ஏர் டைட்டாக இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நீங்கள் மேலே போட்டுக்கூடி மேலே பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல குண்டு கரண்டி வச்சு நல்ல ஸ்கூப் மாதிரி நம்ம எடுத்தோன்னா
நல்ல கடைகளில் வாங்கினா எப்படி கிடைக்குமோ அதே ஸ்ட்ரக்சரோட சூப்பராக நல்ல டேஸ்டியாக நம்மளுக்கு மாம்பழம் ஐஸ்கிரீம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக பாருங்கள். பார்க்கும்போதே நல்ல சூப்பராக வந்து கடைகளில் வாங்கின மாரியே இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.